அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு சூரியனின் ஆட்சி வீடான சிம்ம ராசியில் கேதுவோடு இணைந்து சஞ்சரித்து வந்த செவ்வாய் பகவான் தற்போது பயிற்சியாகி புதனின் ஆட்சி வீடான கன்னி ராசிக்கு பயிற்சியாகி தனித்து செயல்பட இருக்கிறார். இதன் காரணமாக துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற வகையில் செவ்வாயினுடைய இந்த விரயஸ்தான சஞ்சாரத்தின் காரணமாக கிரகநிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி செவ்வாய் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் செவ்வாயினுடைய அனுகிரகம் ஒருவருக்கு இருந்தால் என்னவெல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும்போது ஒரு ஜாதகருக்கு சொந்த வீடு, இனிய மன வாழ்க்கை, செல்வம் அளிக்கும் கிரகம் செவ்வாய் பகவானாக அமைகிறாரு. அது மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்கின்றது ஜோதிட சாஸ்திரம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம். செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியாகிறார். பூமிக்காரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள், மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள், நெருப்பு சம்பந்தமான வேலைகள், ரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள், ஆயுதம் சம்பந்தப்பட்டவை, இராணுவம், பவளம், துவரம் பருப்பு, வீரியம், இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதியாகிறார். நவகிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய். ஆரோக்கியமான முறுக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்கும். மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை, போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய்தான். குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் 35 வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறார். இந்த காலகட்டத்தில் தான் முன் யோசனை இல்லாமல் தடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்கள்ல இறங்க வைப்பாரு செவ்வாய். பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய தசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும். உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு, நிலம், மாட்டு பண்ணை, பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார். கூடவே மற்ற சுபகிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும். தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு, உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பார். பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஜாதகர் கொடிகட்டி பரப்பாரு. அபாரமான லாபம் தருவதும் வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கும் கோடிக்கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இவர்தான். செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருச்சகம் காலபுருஷ தத்துவத்தில் 8ஆம் இடமாக வருவதால இன்சூரன்ஸ், மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்டச் செய்வாரு. ஒருவர் செய்யும் வேலை, தொழில் போன்றவற்றை குறிக்கும் 10ஆம் இடம் எனும் தொழில் ஸ்தானம் விருச்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையும். அந்த வகையில் துலாம் லக்னத்திற்கு அவர் 2-7 குடையவராக 2லோ 7லோ ஆட்சி பெறுவதை விடுத்து 10ஆம் இடமான கடகத்தில் நீச்சம் பெற்று திக்பலமும் சூட்சம வலுவும் அடைந்தால் நல்ல மனைவியும் மன வாழ்க்கையும் அளவற்ற செல்வத்தையும் தருவாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் யார் மீது அதிகம் இருக்கும் என்று பார்க்கும்போது செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்ததாக செவ்வாய்க்கிழமை உள்ளது. அந்த செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று பார்க்கும்போது மனித பிறப்பானது நவகிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து அவர்களின் ஜாதகமும் அமைகிறது. அதே போல் வாழ்க்கையின் பயணங்களும் இருக்கும். சில ஜாதகங்களை பொறுத்தவரை ஏதேனும் ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அந்த கிரகத்தை போலவே ஜாதகக்காரர்களின் மனநிலையும் இருக்கும். அனைத்து கிழமைகளிலும் கிரகங்களை அடிப்படையாக கொண்டுள்ளது. திங்கள் என்றால் சந்திரன், ஞாயிறு என்றால் சூரியன். இது போல ஒவ்வொரு கிழமையும் பிறந்தவர்களும் அந்தந்த கிரகத்தால் ஆளுமை செய்யப்படுகின்றன. இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை அன்று பிறந்தவர்கள் குறித்து பார்க்கும்போது நவகிரகங்களை பொறுத்தவரை சூரிய பகவான் ராஜாவாகவும் செவ்வாய் தளபதியாகவும் அழைக்கப்படுகின்றன. செவ்வாய்க்கிழமையில் ஆதிக்கம் செய்யும் செவ்வாய் பகவான் உடல் வலிமையும் மன வலிமையும் தரக்கூடியவர். அப்படிப்பட்ட செவ்வாயினுடைய குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை அன்று பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். பொதுவாகவே அழகான தோற்றம் உடைய
உடையவர்களாக இருப்பார்கள். மனதளவில் நல்ல எண்ணங்களை கொண்ட இவர்கள் எதையும் போராடி பெறக்கூடியவர்கள். மற்றவர்களின் மீது அக்கறை காட்டும் குணம் இவர்களுக்கு அதிகம் உண்டு. போலியான விஷயங்களை வெறுப்பார்கள். இயல்பாகவே மன வலிமையும் உடல் வலிமையும் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். நோய்களின் தாக்கம் குறைவாகவே இருக்குங்க. அதே போல் சிக்கல்கள் காரணமாக உடல் ஆரோக்கியம் பாதிக்க வாய்ப்புகள் உள்ளது. தொற்று நோயினாலும் பாதிப்பு வர அதிக வாய்ப்புகள் உண்டு. இவர்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் திறமையான செயல்பாடுகள் இருக்கும். படுத்துவிட்ட தொழிலாக இருந்தாலும் அதன் தூக்கி நிறுத்தும் பலம் இவர்களுக்கு உண்டு. மனதைரியத்தோடு எதையும் எதிர்கொள்ளும் திறன் உள்ளவர்கள். பணம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இவர்களுக்கு இணை இவர்கள் மட்டுமே. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எப்போதும் இவர்களுக்கு வெற்றிதான் கிடைக்கும். அந்த வகையில் துலாம் ராசி நேயர்களுக்கு செவ்வாயினுடைய இந்த பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அந்த வகையில் துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயினுடைய நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதன் பலம் பெற்று 2ஆம் இடமாகிய குடும்ப தனஸ்தானத்தை பார்ப்பதால் ராசியும் 2ஆம் இடமும் பலம் பெறுகிறதுங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல ராசிக்கு வேறு எந்த ஒரு தீய கிரகங்களுடைய பார்வையோ சேர்க்கையோ இல்லை என்பதால் தடையற்ற நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இனி வரும் காலங்கள்ல நீங்கள் தொட்டது துலங்கும். நினைத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றி பாதையில் பயணிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. வழக்குகள் வெற்றி பெற இருக்கு. அதே போல் கூட்டுறவு முயற்சிகள்ல பலன் தரும் விதத்தில் அமையிருக்கு. உங்களுடைய ராசிக்கு களத்திரஸ்தானம் வலிமை பெறுவதால் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் நீங்கி மகிழ்ச்சியும் அமைதி நிலவக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. இத்தருணங்கள்ல வருமானம் உயர இருக்குது. கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. சுபகாரிய முயற்சிகள் பலன் தருங்க. அதே போல் உங்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டுங்க. குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்ப்பதால் ராசிக்கு விசேஷமான நற்பலன்கள் அதிகம் உண்டுங்க. இதற்கு என்ன பொருள் என்றால், தங்களுடைய முயற்சிகளை தகுந்த விதத்தில் கூட்டினால் அதிர்ஷ்டமும் இணைந்து நற்பலன்களை தரும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5க்குரிய சனி வக்ரம் பெற்றிருப்பதால் அவரோடு ராகு இணைந்தும் சில சங்கடங்களை தர செய்வாருங்க. குலதெய்வத்தை நினைத்து கொண்டு இந்த தோஷங்களை கடந்து விடலாங்க. அதே போல் தொழில் போட்டிகள் சற்று அதிகரிக்கதாங்க செய்யும். இருந்தாலும் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. இந்த செவ்வாயினுடைய பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல துலாம் ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, அம்மன் கோவிலுக்கு சென்று விளக்கு போடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.